வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு சரி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இடையில நமக்கு கொஞ்சம் நிறையா பிஸியாக இருந்ததுனால வீடியோ போட முடியல. அதேமாதிரி ஒரு சில பிரச்சனைகள் நமக்குள்ளே ஓடிட்டு இருந்ததுனால வீடியோ போட முடியல. இப்போ ஓகே, திரும்ப வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எப்பொழுதுமே நம்ம போகிற இடம் தான், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு லேண்ட் தான் ரிம்புது. அங்கே நம்ம எப்பொழுதுமே அவுட்டிங் போவோம். அங்கே தான் இப்பயும் போகிறோம். இப்போ வந்து வித்தியாசமான முறையில், அதாவது கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். எப்பொழுதுமே தண்ணிக்கு மேலே உள்ள இதை காமிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து க க தரையில் உள்ள இடத்த காமிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தோம் இந்த ஐலாண்டில் உள்ள ஏரியாவில். இப்போது நம்ம கடலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம காமிக்க போகிறோம். அண்டர் வாட்டர் கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட நண்பர் திரு ஜோயல் அப்படிங்கிறவங்க நமக்கு வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு நீச்சல் தெரியாது, அதனால் நான் கடலுக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ என்னோடய நண்பர் வந்து வீடியோ சூப்பராக எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. கடலுக்குள்ளே போய் ரிஸ்க் எடுத்து அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம கடலுக்கு மேலே எவ்வளோ காரியங்களை பார்த்துருக்கோம், எப்படியோ இருக்குது அப்படிங்கிறத. ஆனால் கடலுக்கு அடியில் தரெல்லாம் எப்படி இருக்குது, அதில் எவ்வளோ பாறைகள் இருக்குது, அந்த எவ்வளோ கோரல்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கலாம். எப்படி மீன் நிறைய மேயுது அப்படிங்கிற காரியத்தெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து ரிம்புது அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் கரையிலேருந்து ஒரு கரெக்டாக இது ஒரு 80 மீட்டர்லேருந்து 100 மீட்டர் அந்த ஏரியாவுக்கு, அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இடம் தான் இது. கடலுக்குள்ளே என் நண்பர் வந்து இதை மாதிரி கடல் உள்ளே போயிட்டு அவர் சூப்பராக ஸ்விம் பண்ணுவார். அவர் எடுத்து கொடுத்தார் இந்த வீடியோவை. அழகாக பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து கடலுக்கு அடியில் எப்படி சின்ன சின்ன பாறைங்க, அந்த கோரல்ஸு, அதுக்கப்புறம் தரைப்பகுதி, அந்த கடலுக்குள்ளே எப்படி கிளியாரிட்டி இருக்குது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தெரியுது பாருங்கள். இதே மாதிரி ப்ளூ கலரில் பச்சை கலரில் இந்த மாதிரி அழகழகான அந்த பாறை மாதிரி சூப்பராக இந்த கோரல்ஸு அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த ஒரு கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு அந்த இதெல்லாம் மூலமாக தரைக்குள்ளே பார்க்கலாம், அதாவது கடல் உள்ள தண்ணி உள்ளே பார்க்கலாம். அந்த இதை வந்து நம்ம கரையில் நின்றுட்டு எப்பொழுதுமே நிறையா பார்ப்போம். ஆனால் இதை மாதிரி இன்னும் கொஞ்சம் கடல் உள்ளே போயிட்டு பார்க்கும்போது இவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இதுக்குள்ளே பாருங்களேன், இப்போ ஒரு மீன் வரும், செம்ம சூப்பராக இருக்கும் அந்த மீன். அந்த ரிமோ அப்படின்னு சொல்லிட்டு ரிமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குங்களே, இந்த மீனை பற்றியான ஒரு படம். அந்த படத்தில் இருக்கிற மீன் மாதிரி இருக்குது அந்த மீன்லாம். இந்த மாதிரி மீன்கள்லாம் கடலுள்ள நிறைய நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல. இது வந்து நம்ம எப்பொழுதுமே கரையில் வந்து, அதாவது கரையில் ஒரு நம்ம எந்த அளவு கழுத்து அறையும் உள்ள தண்ணி அளவில் உள்ள ஏரியாவில் வந்து இதை மாதிரி கிளாஸ் ஒன்று போட்டுக்கிட்டு கடலுள்ள பார்க்கலாம். அங்கே வந்து கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியாக நல்லா சூப்பராக கடல் உள்ளே வந்து பார்க்க முடியும். அது வந்து கடல் அமைதியாக இருக்கிற இடத்துல, எல்லா நேரத்துலையும் கடல் வந்து அடிச்சுட்டு போய் நிற்காது. அமைதியாக இருக்கிற நேரத்தில் அந்த மாதிரி கரை ஏரியாலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது வந்து கொஞ்சம் உள்ள இந்த மாதிரி இந்த கோரல்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி தான் கடல் உள்ள வந்து இந்த மால்தீவ்ஸ் ஏரியாவில் இருக்குது. இந்த மால்தீவ்ஸ் ஏரியா இந்த அளவு பிரபலமாக இருக்கிறதுக்கு காரணமும் இதுதான். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், அந்த மீன், ஒரு மீன் அங்கே உள்ள ஓடுங்க பாருங்க, இந்த ரெமோவா அந்த மீன் அது. இது மாதிரி நிறைய மீன்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து நம்ம வந்து மால்தீவ்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண வரவங்க எல்லாமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அதிகமாக வருவாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி பார்க்குறது. அந்த சைடில் மேலே வந்து கொஞ்சம் டார்க் ப்ளூவாக இருக்குங்களே, அதெல்லாம் ஆழக்கடல். அந்த இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் நல்லா ஆழமாக போயிடும். அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் இவங்க தான் ஜோயல், இவங்க தான் இந்த வீடியோ எடுத்து கொடுத்தது. சூப்பராக கடலுக்குள்ளே போயிட்டு இப்படி பார்க்கும்போது கடலில் வந்து நிறைய சூப்பரான விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. இதே மாதிரி இன்னும் இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு 4 நிமிஷம் வீடியோவை தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப போவேணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதனால் ஒரு 4 நிமிஷம் வீடியோவாக எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் நிறைய இதை மாதிரி வீடியோங்க வந்து நான் உங்களுக்கு கடல் உள்ளே போயிட்டு எடுத்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நம்ம கடல் உள்ளே போயிட்டு எடுத்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? எவ்வளோ அழகழகான மீன், இதாவது இந்த இடத்துல வந்து அவ்வளோ மீன் இல்லை, மற்ற இடத்துல அழகழகாக நிறைய மீன் இருக்கும், அதை போட்டு காமிக்கிறேன். பாய், பார்க்கலாம்.